வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். ஸோ நம்ம இன்னைக்கு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே நம்மளோட கூட ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் ட்ராவல் பண்ணுறா. இன்ஃபேக்ட் இப்போ பண்ண போகிற பனங்கல்கண்டு பால் பொங்கலுக்கும் இந்த பனங்கல்கண்டு ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்லேருந்து அது பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்காவா. இதையும் ரொம்ப நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது. இந்த பனங்கல்கண்டு பால் பொங்கல் நம்ம இன்றைக்கி கணுப்பிடிக்கான இதுவாக நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1/2 லிட்டர் மில்க் இதில் விட்டு வச்சுருக்கேன். இது நல்லா பொங்கட்டும். அதுக்கப்புறம் சாதத்தை நான் தனியாக வெடிச்சிட்டேன். அந்த சாதத்தை இதில் போட்டு, அது மாதிரி சாதத்தை நீங்கள் தனியாக வெடிச்சிருங்க, தப்பு கிடையாது. சாதத்தை நீங்கள் நல்லா 1:4 அப்படின்ற ரேஞ்சில் தனியாக குழச்சலாக, அதான் நான் சொன்னேன் இல்லை, நான் இன்னொரு வெங்கலப்பானையில் பண்ணுவேன்னு. ஆனால் இன்றைக்கி இல்லை, இது வந்து கணுப்பிடி பண்ணுறது. நீங்கள் அது குக்கர்லேயே வேணாலும் சாதத்தை மட்டும் நல்லா 1:4ன்ற ரேஞ்சில் தண்ணி விட்டு நல்லா குழச்சலாக வெடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் விட்டுக்கோங்க, நல்லாவே இருக்கும் அது. ஸோ அது நீங்கள் நார்மல் மில்க் விட்டேன்னா ஒரு 1 லிட்டராக விட்டுக்கோங்க, ஃபுல் க்ரீம் மில்க்கு 1/2 லிட்டர் விட்டுக்கோங்க. சரி, இது வந்து பால் பொங்கட்டும். இந்த ரைஸை போடுறதே காமிக்கிறேங்க. சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா குழச்சலாக வெடிச்சிருக்கோம். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து 1 கப் ரைஸ், 200 grams ரைஸ். ஸோ இது நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். இன்னும் சாதத்தை நல்லா இந்த பால்லையே குழச்சி விடலாம். அதுக்கப்புறம் இந்த பனங்கல்கண்டு, இது வெறும் சாதம் தான், சாதமும் பருப்பும் சேர்க்கலை, வெறும் பச்சரிசி மட்டும்தான். நல்லா 1:4ன்ற இதில் தண்ணி விட்டு வெடிச்சு எடுத்துப்போம். நல்லா கொதிக்கிட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் திக்காகணும், இன்னும் கொஞ்சம் குழையணும். சாதமும் நல்லா குழஞ்சிருக்கு, தெரியும் உங்களுக்கு. இந்த பால்லையே இந்த மாதிரி குழையட்டும். இப்படி தேய்ச்சி விடுவோம். இந்த ஃபுல் க்ரீம் மில்காக இருந்ததுன்னா 1/2 லிட்டர் போடும். நார்மல் மில்காக இருந்தால் 1 லிட்டர் கிட்ட யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 பண்ணினேன்னா நல்லா இதாகும். இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷனல், பியூர்லி ஆப்ஷனல். நான் ஒரு 10 ஸ்டிக் குங்குமப்பூ போடுறேன். ஜஸ்ட் இன்னும் ஒரு 1/2 கப் பால் விட்டுக்குவேன். காய்ச்சின பால் தான் அது. காய்ச்சின பால் வச்சுருந்தேன் கையில், அதை விட்டுருக்கேன். முன்னாடி 1/2 லிட்டர் விட்டோம், இப்போ வந்து அதில் ஒரு பாதி விட்டுருப்பேன். அவ்வளோதான். நம்ம விட்ட பாலெல்லாம் கூட நல்லா இதாகிட்டு சாதம் நல்லா குழச்ச, ஏன்னா பனங்கல்கண்டு போட்ட அப்புறமா சாதம் முழிச்சுக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே பாலோடு நல்லா இந்த மாதிரி குழச்சிடணும். நான் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 3/4 லிட்டர் பால் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 200 grams ரைஸ் எடுத்துக்கிறேன்னா, அதாவது ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் எடுத்துக்கிறேன்னா அதால் 2 கப் கிட்டக்க இந்த பனங்கல்கண்டு எடுத்துக்கணும். இதை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. பனங்கல்கண்டுங்கிறது இப்படி தான் இருக்கும், ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடது. ஐ திங்க் இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதில் நெய் விடலாம். 1 2 3 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நெய் ஒரு 4 ஸ்பூன். அந்த பசு நெய் நல்ல கம கம கமன்னு இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுது. ஸோ இந்த பனங்கல்கண்டு பால் பொங்கல் ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் நம்ம இன்னும் ஃபைனலாக முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் வறுத்து போட்டோன்னா இது ரெடி. கொஞ்சமாக நான் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவேன், தேவைப்பட்டவா போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியோட வாசனையே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிச்சயமாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. என்னை கேட்டேன்னா டாக்டர்ஸ்லாம் கூட பனங்கல்கண்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறா, டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம். ஸோ அது சளிக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இருக்கிற இந்த குளிர் நாளில் இந்த இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பனங்கல்கண்டு பால் பொங்கல் ட்ரை பண்ணுங்க. இது தாளிச்சு கொட்டத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த பனங்கல்கண்டு பால் பொங்கலுக்கு நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் நெய் தான், அது நல்ல உறைஞ்சி போய்டுறது, அவ்வளோதான். ஸோ
பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். இதுக்கும் ஒரு ஹேண்ட்ஃபுல் திராட்சைப்பழம். ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பச்சை கற்பூரம் இந்த சைடில் இருக்குது, அது மேலே சுட சுட இதை விட்டுறாதீங்க, சைடில் இப்படி விட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து ஜோரான பனங்கல்கண்டு பால் பொங்கல் ரெடி ஆகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ கணுப்படியான இன்னைக்கு அந்த கல்கண்டு பொங்கல் பார்த்துட்டோம், பனங்கல்கண்டு பால் பொங்கல் பார்த்துட்டோம். இன்னைக்கு அடுத்த இது என்னன்னு கேட்டேன்னா தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் அண்ட் கிரிஷோட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஜஸ்ட் நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க, ஒரு வாசனைக்கு தான். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. மாங்காய் இந்த சீசனில் கிடைக்கிறதா மம்மினா த்ரூ அவுட் த இயர் இப்போல்லாம் கிடைக்கிறது. உங்களுக்கு இந்த கிளிமூக்கு மாங்காய்ங்கிறது த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது. கிடைச்சவா கண்டிப்பாக மாங்காவை யூஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் கிடைக்கல அப்படிங்கிறவா நாங்கள் என்ன மம்மி பண்ணலாம் அதுக்கு சப்ஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பட்டாணி தேங்காய் கேரட் இதெல்லாம் போட்டு வதக்கிடுவோம். கடைசியாக சாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டேன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஆல்டர்னேட் அதுதான் பண்ணிக்க முடியும். மாங்காய் கிடைக்கலன்னா நீங்கள் கடைசியாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, தேங்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 3 வரமிளகாய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா கூடாது. இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இஞ்சி இதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நெருக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, 2 கேரட் இது பொடியாக திருக்கி வச்சுருக்கேன். திருக்கிட்டேன் அது இதில் ஆட் பண்ணுவோம். இது பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி. ஃப்ரோசன் பட்டாணி இப்போ பட்டாணியே நல்லாவே கிடைக்கிறது. தேவைப்பட்டவா பட்டாணியை நல்லா வாங்கி உரித்து அதை ஒரு மாதிரி வேக விட்டுட்டு போடுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம். நவராத்திரி இது பட்டாணி சுண்டல் பண்ணுறச்சே மாங்காய் கிடைக்கலன்னா எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த காயெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இதில் அதேமாரி ஒரு கப்பு ஒரு மூடியில் ஒரு பாதி போடுங்களேன். அதில் நார்மல் சைஸ் தேங்காயில் ஒரு மூடியில் ஒரு பாதி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு மாங்காய். கண்டிப்பாக இந்த சாதம் கலந்த சாதம் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் இது கனவுக்கு தான் நான் பண்ணல, இது நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போகிறவாளுக்கெலாம் கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வதங்கணும். நான் சாதத்துக்கு உப்பு போட்டு வெடிக்கல. ஸோ சாதத்துக்கு இந்த மாங்காய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுறேன். நல்லா பெருசாக அடுப்பு வச்சுட்டு ஈஸியாக வதக்கிடுவோம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வதக்கினாலே மாங்காய் தேங்காய் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடும். அதனால் மெல்லி திருகல்ல திருக்கி போட்டுருக்கேன். கேரட்டை பட்டாணி முன்னாடியே வேக வச்சுருக்கான். அது 2 கப் ரைஸு நான் 1 கப் இதுக்கு எடுத்துட்டேன். 1 கப்பு நெல்லிக்காய் சாப்பிட்டு அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கட்டே சாத்த கலங்கணும். நல்லா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்தாலும் அதெல்லாம் நல்லா சுண்டு இதாகிடும். ஜோரான தேங்காய் மாங்காய் பட்டாணி கேரட் போட்ட சாதம் கணுப்படி இருக்குன்னு ரெடி ஆகிடுது. அது கணு அன்னைக்கு கணு ரசம் காய்ச்சக்கூடாதுன்பா. ஸோ குழம்பு ரசம்லாம் அன்றைக்கி வைக்க மாட்டா. இந்த மாதிரி கலந்த சாதம் தான் சாப்பிடுவா. ஸோ உங்களுக்கு எப்படி சௌரியமோ உங்கள் ஆற்றுல எப்படி வழக்கமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அணைச்சிடுறேன். ஸோ ஜோரான சாதம் கலந்த சாதம் வெரைட்டி ரைஸ் ரெடி. இது கணுப்பிடிக்கும் தான் இல்லை, நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போகிறதெல்லாம் கூட மத்தியான வேலைக்கு ஊறிண்டு ஜம்முன்னு இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெல்லிக்காய் சாதம். இதுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருணும். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். முழு நெல்லிக்காயை அது மாதிரி நல்லா அலம்பிட்டு சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாளெல்லாம் முழு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதில் தான் நிறையா இருக்குது. திருப்பி திருப்பி நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாமே, நான் சொல்கிறது இல்லை, எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்த பற்றியும். நான் என்ன திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு இருக்கு சொல்லுங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நிலக்கடலை உங்களோட ஆப்ஷன், அது எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள், இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிட்டு போடுறேன். பச்சை மிளகா ஒரு 2, வரமிளகா 3, கருவேப்பிலை, திருகின முழு நெல்லிக்காயை இதில் ஆட் பண்ணலாம். இது எத்தனை நெல்லிக்காய் வாங்கின்னு கேட்டீங்கன்னா 10 நெல்லிக்காய். சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் போடுறேன். சாதம் அதே மாதிரி பச்சரிசி சாதம் எவ்வளோ மாமி தண்ணி வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு 3 கப் வைங்க போதும். ரைஸ் குக்கரில் வைக்கிறேன்னா ரெடி ஆகிடும் உதிரி உதிரியாக. நீங்கள் வந்து அதேமாதிரி ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன்னா நல்லா ஒரு 4 விசில் வச்சுட்டு நல்லா உலப்பூரை விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இல்லைன்னா அவசரமாக எடுத்தேன்னா அப்படியே குழஞ்சி இதுவாகிடும். ஸோ ஜோராக வதங்கிட்டு போயிடுவோம். எப்பயுமே வந்து கலப்படி அன்னைக்கு நம்ம கலந்த சாதம் தான் பண்ணுவோம். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து கல்கண்டு, அதாவது பனங்கல்கண்டு பால் பொங்கல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸ்வீட்டுக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம் ஒன்று பண்ணியிருக்கோம், நெல்லிக்காய் சாதம் ஒன்று பண்ணியிருக்கோம். இதை தவிர நீங்கள் புளி சாதம் என்ன பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி சாதம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை சாதம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே இல்லை, நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் எலுமிச்சம்பழ சாதம், இது உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கோங்க. இதை தவிர 4ஆவதாக பண்ணி வைக்கிறது வந்து 4 இருக்கணும் சுவாமிகிட்ட வைக்கிறச்சு. தயிர் சாதம் ஒன்று கண்டிப்பாக பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கினாலே வதக்கிடும். நல்ல மெல்லிஸ் கேரக்டர்களில் திரிக்கோங்க, ஈஸியாக வதங்கிடும். இதில் இப்போ இந்த சாதத்தை இந்த நெல்லிக்காய் சாதம் எப்பயுமே நல்லெண்ணெயில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நெல்லிக்காய் சாதம்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுன்னா குழந்தைலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ இதில் ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி போட்டோம்னா ரெடி. இதை அனுப்பிச்சுட்றேன். இந்த நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பே நல்லா ஊறிண்டு ஜம்முன்னு இருக்கும். அந்த 1 கப் ரைஸுக்கு நமக்கு வந்து 10லேருந்து 12 நெல்லிக்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 10 நெல்லிக்காய் திருகி வச்சுருந்தேன். ஸோ ஜோரான நெல்லிக்காய் சாதமும் ரெடி. ஸோ ஹோப் இந்த பொங்கலுக்கு நம்ம பண்ணின எல்லா டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போகிக்குன்னு நம்ம வந்து ஆமாவோட பால் போலி பண்ணியிருந்தோம். பொங்கலுக்கு அன்னைக்கு சக்கரை பொங்கல் வெங்காய பானையில் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்சவா அதை ஃபாலோ பண்ணுவோம், முடியாதவா குக்கரில் வச்சுட்டு வெங்காய பானையில் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. மெதுவடை பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து அந்த 7 காய் கூட்டு தான் பண்ணணும். அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை தாளவு குழம்பு வேணுங்கிறவா தாளவு குழம்பு பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இதோட இது. பொங்கல் அன்னைக்கு தான் மெதுவடை, அந்த 7 தான் கூட்டு, சக்கரை பொங்கல், இது அன்னம், வெள்ளை அன்னம், இதுதான் சுவாமி நைவேத்தியத்துக்கு இது பண்ணுவாள். இதை தவிர வந்து கண்ணுப்பிடி அன்னைக்கு நம்ம பண்ணுற போகிற இந்த கலந்த சாதம்லாம் பண்ணியிருக்கோம். பனங்கல்கண்டு பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சாதம் பண்ணியிருக்கோம், நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொங்கலாகவும் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பொங்கலாகவும் நிறைய ஆரோக்கியம் செல்வங்கள் எல்லாம் பெருகி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இது எல்லாரும் பார்த்துட்டு இதை தொடர்ந்து வரப்போகிற வீடியோ ரியலி இன்னும் 1 or 2 டேஸில் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ரியலி உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு அது எல்லாருக்கும் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணணும்.
ஹோப் இந்த பொங்கல் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கலாக இருக்கும். நன்றி.